வணக்கம் ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலங்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலங்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்னென்ன தசாபுக்தி நடக்குதோ அதை லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்காங்க. ஸோ 4 வந்து நீச்சமாகி வக்கரமாகும். கொஞ்சம் தாயார் சார்ந்த விஷயங்கள், சின்ன சின்ன பிடிவாதங்கள், ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதுவும் குருவுடைய சாதனம், குருவும் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் வரும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து அவங்க வந்து இடவடமாக பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து செவ்வாய் சனி பார்வையிட இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2, 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 11 வருது. ஸோ 11 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுவும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா ராகு வந்து உங்களுக்கு 12 இருக்குங்க. ஸோ 2, 7, 11 இருந்தாலும் அது 11ஐ தான் குறிக்கும். ஏன்னா வந்து 12 இருக்க அந்த ராகு வேலை செய்யணும்னா நல்ல ஒரு விஷயம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனைவி கொஞ்சம் ஈகோயிஸ்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ராகுனும் போதே ஒரு மாதிரி ஈகோவாகவும் கொஞ்சம் திமிர்த்தனமாகவும் பேசுகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். என்னங்க அது இப்படி சொல்கிறீங்க, ஏற்கனவே ஆல்ரெடி அப்படி தாங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா அது நமக்கு தெரியாது. பட் இப்போ கொஞ்சம் எமோஷன் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் பார்த்தோன்னா மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம், சந்தோஷம் குதூகலத்துக்கு எந்த வித பஞ்சமும் இருக்காது. சமயத்தில் அப்படி நடந்துப்பாங்கன்றது தான் உண்மையான விஷயம். சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள்னும் போது உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்க புதன் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் நல்ல லாபங்கள், ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வரார். ஸோ 5, 10 தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் உத்திராட நட்சத்திரத்தில் சுயசாரத்திலே போகும்போது கொஞ்சம், ஏன்னா 5க்கு 10 போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் இக்கட்டுகள், கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை முதல்ல வந்து ஒரு நாள் கொஞ்சம் அம்மாவுக்கு செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான செவ்வாய். 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது தாயாரிடம் கொஞ்சம் வாக்குவாதங்கள், கொஞ்சம் பிரச்சனைகள், பிடிவாதங்கள், ஈகோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ நல்ல ஒரு வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் சின்ன விஷயங்களுக்கு அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் காலம் ஒரு பணம் வரவெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 12ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும், மறைமுகமான நல்ல லாபங்கள் கொடுக்கும். சமயத்தில் வந்து ஒரு சின்ன டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது புது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயத்துக்கு 5க்கு 10 8ஆம் இடமாக வரும்போது கொஞ்சம் நிறைய சேலஞ்சஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. மற்றபடி இந்த மேஷ லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து நல்ல ஏற்றங்கள், புதிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு, சொத்து சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். உங்கள் தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள்லாம் வர மாதிரியான விஷயங்கள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க.
அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாகிறது ராகு தசாபுத்தியம், ராகு 12ல் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ போகிறது வந்து சனியுடைய சாதனம் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து அந்த சனிங்கிறது வந்து தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா குரு வந்து 2ல் இருக்கார், வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும், பேச்சில் கொஞ்சம் இடவடமாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் பணம் வரக்குள்ள கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக சனி தசாபுத்தி, சனி வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த 3 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து 9ல் இருக்கார். ஸோ நிறைய வெளிநாடு பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி விஷயங்களும் ஏற்படலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் நெருக்கடிகள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், கொஞ்சம் வந்து அது எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்களுக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்துருங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும் பெருத்த லாபங்கள், சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து கொஞ்சம் கடுபிடிகள் அதிகமாக இருந்தாலும் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எதாவது கடன் கேட்டதிங்கன்னா, தொழில் ரீதியான விஷயங்கள் எதாவது கடன் கேட்டதுன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன், 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் இடவரமாக பேசுறது, குடும்பத்தில் வந்து சின்ன ஒரு சலசலப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாவது டாக்குமெண்ட் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் ஏதாச்சும் சைன் பண்ணுறது, பொருள் வரவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதினா சந்திரன், 3ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 8ல் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் பூமி மற்றும் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா வந்து அது வந்து 8ஆம் இடம் போது கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும், நம்ம கொஞ்சம் எமோட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து தேவையில்லாத தொழிலில் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும், தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் தலையிட்டு அதுக்கு பெனால்ட்டி கட்டுற மாதிரி விஷயங்களாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஆன்மீக சிந்தனை ஆன்மீக ஆராய்ச்சிகள்லாம் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. குழந்தைகள் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுறது, குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம கொஞ்சம் நெகட்டிவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டிருந்தால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாச்சும் சின்ன அவப்பெயர்கள், நம்மளுடைய கேரக்டர் மேலே யாராச்சும் தப்பாக பேசுகிற மாதிரி விஷயங்கள், சந்தேகங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கணவன் மனைவி நோடில் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்கள் கொஞ்சம் அவப்பெயர் இருக்கலாம், கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போகணும், ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வந்து பெரிய லாபங்கள், தந்தை சார்ந்த உறவுகளையும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 10ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது சிறப்பான பலங்கள். பட் இருந்தாலும் வந்து அது வந்து 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. மற்றபடி 11ஆம் அதிபதி உங்களுக்கு குருவாக இருந்த கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்களும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 8ல் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டுறது, தாயார் சம்பந்தமான விஷயம், நிலபுலங்கள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப அவசியங்க. ரிஷப லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த நல்ல பலங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் நீச்சமாக இருக்குங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களும் கணவன் மனைவிகளோட தேவையில்லாத சந்தேகங்கள், அதனால் வந்து கொஞ்சம் வந்து அசிங்கமாக பேசுறது இது மாதிரி விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக வச்சுங்க. மொபைல்லாம் நோண்டி பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லது. அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். அது கணவன் மனைவிக்கு நடுவில் வரும், அதனால் பார்த்து இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு
ஸோ ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். ராகு 11 இருந்த சனியோட தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கான பிரயாணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஸோ ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தின்னு குரு வந்து 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி வரும். நம்மளை தேடி வந்து எவனாச்சும் வந்து வம்பிழுப்பானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். வக்கரமான கிரகங்கள் வந்து அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபுத்தின சனி வந்து 9ஆம் அதிபதி 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்குன்னு ஒரு லிமிட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தின புதன் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8 இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க. குழந்தைகளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தின கேது வந்து 5 இருக்கும்போது ஞானத்தை சார்ந்த விஷயங்களை சிறப்பாக கொடுப்பார். ஸோ தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அம்மாவுக்கு உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தின சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் ஏதாவது கடன் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ரொட்டேஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதி புதன் வந்து 7 இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கணவன் மனைவி வந்து ஏன்னா வெளியூர் போகிற மாதிரி பிளானும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் குடும்பத்துக்கு நல்ல குதூகலம் சந்தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7 இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் ஹாப்பினஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து 7 இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சூப்பராக இருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஜெல்லு ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் என்ன ஒரே விஷயம்னா அது பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு 100 ரூபான்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வேலையில் வந்து ஏதாவது தேடாவிடமாக பேசுகிறது அசிங்கமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோட் ஆகிடுவோம். ஸோ அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா வந்து அந்த செவ்வாயும் சனியும் வந்து ஒரு பார்வையில் இருக்கும்போது அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 9 இருக்குது. ஸோ குழந்தைகள் வந்து நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஓகேவாகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 7 வந்து பார்த்திங்கன்னா குரு 7ஆம் அதிபதி குரு வந்து 12 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ இருந்தாலும் அது சுப செலவுகளாக நம்ம மாற்றிக்கணுங்க. 8ஆம் அதிபதியான சனி வந்து 9 இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் இருக்கலாம். சில நேரம் வந்து அப்பாக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கு சில நேரம் வந்து வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான விஷயங்களில் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான குரு வந்து 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பிரயாணங்களும் மற்றபடி வந்து கொஞ்சம் செலவுகளும் ஏற்படலாம். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 2 இருக்கும்போது வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. ஆனால் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுதே ஐயோ நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்களேங்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருங்க. ஸோ நம்ம பேசும்போது கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி ஒன்றுங்க இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 3ஆம் அதிபதியாக வந்து 7 இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்களாக இருப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2 செவ்வாய் இருக்குது. ஸோ இது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தியில் வந்து செவ்வாய் 2 இருக்கும்போது கொஞ்சம் கேவலமாக பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி லாபம் இருக்குமானா லாபம்லாம் இருக்கும். சண்டை சச்சரவு கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக வந்து ராகு தசாபுத்தினா ராகு 10 இருக்காருங்க. ஸோ 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து சிறப்பான பயணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. சில பேர் வந்து வெளி மாநிலங்கள் கொஞ்சம் வெளியூர்லாம் அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். மற்றபடி வந்து அப்பாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி வந்து இதனால் லக்னமாக வந்து குரு தசாபுத்தினா குரு வந்து 7ஆம் அதிபதி 12 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்துங்க. மற்றபடி மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 9 இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன சின்ன சலனங்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் பார்த்துருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து 7 இருக்காருங்க. ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம்
லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். புதன் மற்றபடி மிதுன லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது 4ல் இருக்கும்போது நிறைய வண்டி வாகனம் ரிப்பேர் பண்ணுறது, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபத்தி எந்திரங்கள் சுக்கிரன் வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ உங்கள் 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகங்கள்லாம் கண்டிப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். ஒரு பிரார்த்தனை அவசியமானது. இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இந்த திதி நட்சத்திரம் கிழமை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏன் இதை மெயினாக சொல்கிறேன்னா, நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த 3 விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும். ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதிங்கிறது வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள், பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க. ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா, ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது, இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய, அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும். ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும், உங்கள் பையனுக்கு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஜெனட்டிக்காக வரும். ஸோ அது வந்து கிளியராகிறதுக்கு நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள், அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம். ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும். ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளெல்லாம் அன்னன்னைக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் பண்ணணும். திதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூதாதை அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த தெய்வத்தை, அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும்போது அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை, அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள், அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்ல. கரண்ட்டில் வந்து எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது, இது சால்வ் ஆனால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழமை. ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா, நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும். ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம், இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம். ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர், நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் மனதார வந்து எப்போதுமே சொல்கிறதான் ஒரு பிரார்த்தனை, தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணி நம்ம கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் பிரார்த்தனை அவசியம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.